கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 11:4 முதல் பகுதி. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது என்று இங்கு வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்குள்ளே வசிக்கிறார் இல்லையா? உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆவி தங்குகின்ற ஆலயமாக இருக்கிறது என்று அறியீர்களா என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ நமக்குள்ளே அவர் தங்குகின்றார், வாசம் பண்ணுகின்றார். ஆனால் விசேஷமான மகிமையோடு வீற்றிருக்கிற இடம் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயம் என்பது அது ஒரு பரிசுத்த அவருடைய வாசஸ்தலம். சாலமன் சொல்லுகிறார், இது நான் கர்த்தருக்கு கட்டின அரண்மனை என்று சொல்லுகின்றார். அவர் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன். ஆனால் மனுஷர் கைகளினால் கட்டப்படுகிற ஆலயத்தில் எப்படி வாசம் பண்ணுவார் என்று சொன்னாலும் கூட, ஆனாலும் இது கர்த்தருக்காக நியமித்து கர்த்தருக்காக ஏற்படுத்துகின்ற ஆலயத்திலே அவர் தங்குகின்றார். கர்த்தருடைய ஆலயமானது அவருடைய வஸ்திர தொங்கலால் நிரம்பி இருந்தது என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆலயம் அது ஒரு விசேஷமான இடம்தான், மகிமை பொருந்தின இடம்தான். அங்கே கர்த்தர் கட்டாயம் வாசம் பண்ணுகின்றார். பிரியமானவர்களே, எனவே தான் நம்ம ஆலயம் என்றால் அது எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று இயேசு மகாராஜா சொல்லுகின்றார். அப்போ ஆலயத்திலே கர்த்தர் வீற்றிருக்கின்றார். அங்கு சென்று ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபத்தை கேட்கிறவராகிய நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கின்றார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது போல, ஆலயத்தில் போய் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தருடைய கண்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அங்கே அவர் மகிமையாய் வீற்றிருக்கின்றார். அந்நாள் பார்க்கின்றோம் கர்த்தருடைய வாசஸ்தலம். அங்கு சென்று சீலோவிலே சென்று அவள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவள் வெகு நேரம் ஆண்டவர் சமூகத்தில் அப்படி இருதயத்தில், ஆனால் வாய் உதடு மாத்திரம் அசைகிற அப்படி முறையிட்டு கொண்டே இருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் அங்கு ஜெபத்தை கேட்கிறார், அவளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறார். அதாவது அன்னாளை கர்த்தர் கடாட்சித்தார் என்று பார்க்கிறார், அவளை நினைத்தருளினார். அதே போல எசேக்கியா ராஜா கூட ஒரு சமயம் அவருக்கு விரோதமாக அசீரிய ராஜா பெரிய சேனையோடு வரும் பொழுது கூட அவர் ஆலயத்தில் சென்று கர்த்தருடைய சமூகத்துல இப்படி எதிரிகள், இப்படி அசீரிய ராஜா முற்றுகை போட்டிருக்கிறானே என்று சொல்லி வேதனையோடு தேவ சமூகத்தில் ஜெபித்த பொழுது நாம் கர்த்தருடைய இரக்கம் கடந்து வருவதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சாலமோன் சொல்லுகின்றார், இதோ இந்த ஆலயத்தில் எப்போ யார் ஜெபம் பண்ணினா கூட அதற்கு உடைய கண்கள் திறந்திருக்கட்டும், உடைய செவிகள் திறந்திருக்கட்டும் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயம் என்பது பரிசுத்த வாசஸ்தலம். அங்கே கர்த்தர் வீற்றிருக்கின்றார். அங்கே அவருக்கு துதிகள், மகிமைகள் அவருக்கு ஏறெடுக்கப்படுகின்றது. ஸ்தோத்திர பலிகள் அங்கே ஏறெடுக்கப்படுகின்றது. அங்கே பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாடிகள் கூடி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றார்கள். அங்கு ஆண்டவருக்கு ஆராதனைகள் ஏறெடுக்கப்படுகின்றது. அங்கே எல்லாரும் தங்களை பணிந்து அவரை தொழுது கொள்ளுகின்றார்கள். அப்படி என்றால் மற்ற இடங்களுக்கும் ஆலயத்திற்கும் வித்தியாசம் நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? எனவே கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இன்னொரு பக்கம் இதனுடைய அர்த்தம் என்ன என்று பார்த்தால், பரிசுத்த ஆலயமாக நம்முடைய சரீரமே அவருக்கு முன்பாக இருக்கின்றது. நாமே அவருடைய ஆலயமாக இருக்கின்றோம். எனவே நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளே அவர் தங்கி இருக்கின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி
பரலோகத்திலே நீர் உடைய சிங்காசனம் இருக்கிறது, ஆனால் கர்த்தர் ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறார் என்று பார்க்கின்றோம். இதோ ஆண்டவரே, நீர் ஆலயத்திலே நாங்கள் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் எங்களுக்கு சமீபமாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை எப்பொழுதெல்லாம் தொழுது கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சமீபமாய் இருக்கின்றீர். ஆனால் ஆலயத்திலே நீர் விசேஷமாய் தங்கி இருக்கிறீர், வாசம் பண்ணுகின்றீர். ஆண்டவரே அப்பா, எங்கள் சரீரமும் கூட உமக்கு முன்பதாக ஆண்டவர் நீர் தங்குகின்ற ஆலயமாய் இருக்கின்றது. அதை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆலயத்திற்கு செல்லுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சென்னையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், நம்முடைய ஆசீர்வாதம் டிவியின் மூலமாய் பிரயோஜனம் அடைபவர்கள், நீங்கள் சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கு நீங்கள் வரலாம். அங்கே ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ளவும், ஆழ்ந்த உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கட்டி எழுப்பப்பட அருமையான சத்தியங்களை ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.